சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கரும் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். வைத்தி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி த பாஸ். கனமழை குன்றத்தூரில் பெய்து கொண்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்கி கேட்கலாம். சதீஷ் வணக்கம். எவ்வளவு நேரமாக இந்த சூறைக்காற்றோடு மழையானது பெய்து வருகிறது? சாலை போக்குவரத்து மின்சாரம் சீராக இயங்குகிறதா? மக்கள் என்ன கூறுகின்றனர்? குன்றத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் காலை முதலே கடுமையான வெயில் வாட்டி வளைத்த நிலையில் பொதுமக்கள் அதிகமாக வெயில் வராமல் வீட்டிலேயே இருந்து வந்தனர். தற்போது சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக திடீரென சூழ்நிலையானது மாறி பலத்த தரைக்காற்று வீசி இந்த தரைக்காற்றோடு புழுதியும் பறந்ததால் அந்த சாலையோரம் இருந்த கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் மண்ணானது அதிக அளவில் வீடுகளுக்குள் பாய்ந்தது. மேலும் சாலையோரத்தில் இருந்த கடைகளின் பேனர்கள் மற்றும் தடுப்பு சுவர் மற்றும் பெயர் பலகைகள் அனைத்தும் காற்றில் அடித்து கீழே விழும் நிலையும் ஏற்பட்டது. திடீரென தரைக்காற்று அதிக அளவில் வீசியதால் இந்த பகுதி முழுவதுமாக புழுதி காற்றாக மாறியதனால் வாகன ஓட்டிகள் சாலையில் நடந்து செல்வதற்கும் வாகனங்களை ஓட்டி செல்வதற்கும் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். சிறிது நேரத்தில் புழுதி காற்றானது நின்ற நிலையில் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது. கனமழையோடு சேர்ந்து காற்றும் அதிக அளவில் வீசி வருவதால் இப்ப தற்போது குன்றத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக சுமார் அரை மணி நேரமாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருவதால் சாலைகளில் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்கின்றன. சாலைகளில் அதிக அளவில் தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. குறிப்பாக காற்று நின்றுவிட்ட நிலையில் மழையானது தற்போது தனது ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. இன்றைய தினத்தில் கத்திரி வெயிலானது முதல் நாள் தொடக்கம் என்பதால் காலை முதலே வெயிலானது அதிகமாக இருந்தது. இந்த காலையில் அடித்த வெயிலுக்கு இந்த கத்திரி வெயில் பொதுமக்களை வாட்டி வதைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வரும் இந்த பகுதி மக்களிடம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. சாலைகளில் வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்காக இடையே சென்றாலும் தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் இந்த பகுதி மக்கள் சற்று நிம்மதி பெருமிச்சை விட்டுள்ளனர். தொடர்ந்து மழையானது கொட்டி தீர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ். சென்னை ஆவடியில் ஆலங்கட்டி மழை பெய்து வருகிறது. அதனை காணலாம். விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கி கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். ஆவடியில் பெய்து வரும் ஆலங்கட்டி மழை தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன? அப்பகுதி வாசிகள் என்ன கூறுகின்றனர்? வணக்கம். இன்று காலை முதலே சென்னை பகுதியில் வெயில் சுட்டெடுத்து வந்தது. குறிப்பாக இன்றைய அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள நிலையில் வெயில் சுட்டெடுத்து வரக்கூடிய சூழல்ல தற்போது ஆவடி சுற்றுவட்டார பகுதியில
1 மணி நேரத்துக்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஆவடி, பட்டாபுரம், திருநின்றவூர், திருமலைவாயில், முத்தா, புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக ஆவடி அருகில ஆலங்கட்டி மழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேராக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அதே போன்று பட்டாபுரம் சுற்றுவட்டார பகுதியை தவிர்த்து திருமலாவில் பகுதியில் பேனர்கள் கிழிந்து காற்றில் தொங்கி ஆடுவதால் அப்பகுதி வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் இதை நேரடியாக ஆய்வு செய்து ராஜஸ்தான் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. தொடர்ந்து தற்போது ஆலங்கட்டி மழை பெய்துள்ளதாக வாகன ஓட்டிகள் அதை கண்டுகளித்து வருகிறார்கள். சிலர் செல்போனில் படம் பிடித்து வெளியிட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.